ஹலோ குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் யுவராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டர்கமிட்டி சிஸ்டம். இந்த சிஸ்டம்க்கு ஆக்சுவலாக என்னென்னா, நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டேப்லெட் ஃபார்ம் மாதிரி போட்டு கன்சைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோ சார்ட் ஒரு டேப்லெட் லிஸ்ட் மாதிரி போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, ரெஃபர் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ அகெயின் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான். இன் டீட்டெயில் நம்ம படிக்கணும்னா கம்ப்ளீட் தான் நம்ம படிக்கணும். ஸோ அதில் டைம்லாம் கிடையாது. ஸோ இன்கேஸ் வேணும்னா யூ கேன் ஜாயின் வித் மீ. I can teach you CPC coding and basic coding training and advanced coding training. சரிங்களா? ஓகே, இப்போ டாபிக்ல போயிடலாம். ஸோ நம்மளுக்கு இதில் ப்ரொசீஜர் கொடுத்துருக்கேன், கோட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன், அதில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ரைட்மெண்ட். ஸோ டிப்ரைட்மெண்ட் சொல்லும்போது நம்மளுக்கு கோட் ரிவ்யூஸ் வந்து 11,000லேருந்து 11,041 வரைக்கும். ஜென்ரலாகவே நம்ம ஸ்கின் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து அந்த டெப்த்தை நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயம் பாடி சர்ஃபேஸ் ஏரியா பார்க்க போகிறோம். அதேமாரி இப்போ சிம்பிளாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்டர்மீடியட் ரிப்பேரில் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, காம்ப்ளெக்ஸில் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிம்பிள் ரிப்பேர் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிப்போம், இன்டர்மீடியட் ரிப்பேர் எல்லாம் ஆட் பண்ணிப்போம், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் ரிப்பேர்லாம் ஆட் பண்ணிப்போம். இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபைனலாக ஒரு போடணும், அதான் எடுக்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த சிம்பிள் இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் ஒரே இடத்துல பண்ணாங்கன்னா நம்ம டாப் மோஸ்ட் லெவலில் எடுத்துக்கோம். அதாவது காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா நம்ம கோட் பண்ணுவோம், தவிர சிம்பிள் அண்ட் இன்டர்மீடியட் கோட் பண்ண மாட்டோம். சிம்பிள் அண்ட் இன்டர்மீடியட் கோட் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ இதே தான் அக்ராஸ் இந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா இதே தான் நம்மளுக்கு கைட்லைன்ஸ் வரும், மாறி மாறி இதே தான் வரும். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கோடும் மாறும். ஓகே, ஸோ இப்படிதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ டிபைன்மெண்ட் முடிச்சு நெக்ஸ்ட் பயாப்சி. பயாப்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எத்தனை லீஷன் இருக்குன்னு பார்க்குறோம். அதே மாதிரி இதில் என்னென்ன பண்டில்னு பார்க்குறோம். ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு பேக்கெட்ஸில், அதாவது பேராத்திக்கல் நோட்ஸ் நம்மளுக்கு கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லா செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த செக்ஷன் எடுத்தாலும் சரி நம்மளுக்கு வந்து கைட்லைன்ஸ் பேராமெடிக்கல் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அதேமாரி இந்த பயாப்சிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேற ஒரு மேஜர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, வேற அனாட்டமிக்கல் லொக்கேஷனில் பண்ணும்போது நம்ம அதையும் கோட் பண்ணலாம், இதையும் கோட் பண்ணலாம். ஏன்னா சம்டைம்ஸ் இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு அப்போ வேற ப்ரொசீஜர் இருக்குது, வேற லொக்கேஷனில் இருக்குன்னா நம்ம என்னென்னா மாடிஃபையர் வச்சு அதை பில்ட் பண்ணுவோம். ஓகே, அலோவபிள் மாடிஃபையர் சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம பில்ட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் ஸ்கின் டேக்ஸ். ஸ்கின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு எப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 15 லீஷன்ஸ்க்கு ஒரு கோட் இருக்கும். அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு 10 லீஷனுக்கு ஆட் ஆன் கோட்ஸ் இருக்கும். ஸோ ஆட் ஆன் கோட்ஸ் பற்றி நான் என்ன சொல்லிட்டேன். ஸோ இப்போ லெட்ஸ் 25 லீஷன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோட் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடிஷ்னல் லீஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு 10. ஸோ அப்போ 11,200 11,201 இதான் கோட். இதே வந்து நம்மளுக்கு அடிஷ்னல் 10 வந்துச்சுன்னா 11,201 ஒன்று ஒரு 10 ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து 11,201 அப்படின்றது நம்ம வேற கோடோட ஆட் பண்ணி நம்ம வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆட் ஆன் கோட்ன்ற போது நம்மளுக்கு ஆட் ஆன் கோட் தனியாக பில்ட் பண்ண முடியாது, அதுக்கு பிரைமரி கோட் வேணும். அதேமாதிரி அதை கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈச் அடிஷனல் 10 லீஷனுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கோட் ஆட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து போவோம். நெக்ஸ்ட் சேவிங் ஆஃப் எபிடர்மல் ஆர் டெர்மல் லீஷன். ஸோ இதுக்கு என்னன்னா லொக்கேஷன் பார்க்கணும், பாடி சைஸ் பார்க்கணும். அதில் வந்து என்னென்ன கீ டேர்ம்னா ஸ்லைசிங், ஷேவ் ரிமூவல் ஆர் ஷேவ். கோட் ரேஞ்சஸ் பார்த்தா 11,300 11,313. நெக்ஸ்ட் எக்ஸிஷன். ஸோ எக்ஸிஷனில் பார்த்தா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பினைன், இன்னொன்று மேலிக்னன்ட். ஓகே, ஒன்று வந்து பினைன், இன்னொன்று மேலிக்னன்ட். ஸோ பினைன் கோட் ரேஞ்சஸ் பார்த்தா 11,400 11,471 அண்ட் மேலிக்னன்ட்க்கு கோட் லீஷன் பார்த்தா 11,600 11,646. ஓகே, ஸோ இந்த மேலிக்னன்ட் பண்ணும்போதுன்னா நம்மளுக்கு பாடிக்குள்ள டீப்பாக போகும். லெட்ஸ் சப்கியூட்டேனியஸ் மசில் அந்த மாதிரி கூட நம்ம போகும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இப்போ சப்கியூட்டேனியஸ் கடியில் போயிடுச்சுனாலே அது வந்து மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம் வந்துடும். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம் வந்து ஒரு கோட் எடுக்கணுமே தவிர இன்டிகிரிமெண்ட் வந்து கோட் எடுக்கக்கூடாது. இது ஒரு கைட்லைன், இதனால ஞாபகம் வச்சுக்கணும் மேலிக்னன்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, அதே மாதிரி பினைன்ல அந்த மாதிரி தான். ஸோ பினைன் டியூமர் அகைன் சப்கியூட்டேனியஸ் கடியில் இருந்துச்சு அப்படின்னா அப்பயே நம்ம 21 சீரிஸ் அதான் மஸ்குலோஸ்கெலட்டல் சீரிஸ் தான் கொடுப்போமே தவிர இன்டிகிரிமெண்ட் சீரிஸ் கொடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் ரிப்பேர். இதில் வந்து க்ளோஷர். ஸோ ரிப்பேர் க்ளோஷர்னு சொல்லும்போது நம்மளுக்கு சிம்பிள் ரிப்பேர் இருக்குது, இன்டர்மீடியட் ரிப்பேர் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் ரிப்பேர் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அந்த ரிப்பேர் கோட் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 1200 13,160. உங்களுக்கு அந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்துடுவாங்க சிம்பிள் ரிப்பேர்னா என்ன எடுப்பீங்க, இன்டர்மீடியட் ரிப்பேர் என்னென்ன வரும், அதேமாதிரி காம்ப்ளெக்ஸ் ரிப்பேர் அப்படின்னு என்னென்ன வரும்னு சொல்லிட்டு டெஃபினிஷனாக கொடுத்துருப்பான். அதை வச்சுட்டு இந்த கைட்லைனும் ஃபாலோ பண்ணணும், ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஏடிடி அப்படின்னு சொல்கிறோம். ரிப்பேரில் வந்து ஏடிடி
ATT அப்படின்னு சொல்லும்போது adjacent tissue transfer கோட் இருந்துச்சுன்னா 14,350. ஸோ நம்மளுக்கு எப்படி நம்ம கோட் பண்ணோம்னா பாடி ஏரியாஸ் கற்றுக்கை. ஸோ பாடி ஏரியாஸ்னா இப்போ லெட்ஸ் சே ஃபேஸஸ், அப்புறம் வந்து ஸ்கேல்ப்பு, நெக், இதெல்லாம் வந்து ஒரே ஏரியாவில் வச்சுருந்தாங்கன்னா அது மாதிரி இது 3 சேர்த்து ஒரு ஏரியா இருக்கும். அதே மாதிரி ஆர்ம்ஸு, லெக்ஸ் எல்லாம் ஒரே ஏரியா இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம வந்து கிளப் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஏரியாவை கிளப் பண்ணிட்டு அதுக்கேற்றவே நம்ம கோட் ரேஞ்சஸ் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்கின் ரீப்ளேஸ்மெண்ட். கோட் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 15,200 15,278. ஓகே, ஸோ அகைன் வந்து இதில் வந்து எல்லாத்தையும் நம்ம சேமாக இருக்கிறது எல்லாம் மேப் பண்ணிக்கணும், அதை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் என்ன யூஸ் பண்ணணும், அதே மாதிரி திக்னஸ் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ கிராஃப்ட் இந்த அல்லோகிராஃப், அட்டோகிராஃப், ஜீனோகிராஃப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரிப்பேர் வந்து ஃப்ளாப்ஸ். கோட் யூஸ் பண்ண 15,570 15,738. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளாப்ன்றது அந்த லேயர் கட் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க, அதான் ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. ஸோ டோனார் கோடு, ரெசிபியன்ட் கோடெலாம் பார்க்கணும். அதே மாதிரி இன்கேஸ் கேஷ் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணோம்னா நம்ம அதையும் கோட் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ரிப்பேர் வந்து பர்ன்ஸ். இதில் வந்து 16,000 16,036. கோட் ஆன் தி பெர்சன்டேஜ் ஆஃப் பர்ன், பாடி ஏரியா அண்ட் டெப்த் ஆஃப் தி பர்ன். இது முக்கியம். இதை வச்சு அவங்க கோடே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அகைன் இதோட கைட்லைன்ஸ் புக்கில் இருக்கு பார்த்துங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன். டிஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது கோட் ரேஞ்சஸ் வந்து 17,000 17,999. ஸோ டிஸ்ட்ரக்ஷன்றது நம்மளுக்கு வந்து இந்த டிஷ்யூ எல்லாம் அழிக்கிறதுலாம் டிஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. அதை நிறைய மெட்டாலஜிஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஹீட் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோட்லாம் மாறும். சரிங்களா? நெக்ஸ்ட் மோஸ்ட் சர்ஜரி, மோஸ்ட் மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி. இது அடிக்கடி வந்து சிபிசி எக்ஸாமில் வர ஒரு ரிப்பீட் கொஸ்டின். ஸோ கோட் யூஸ் பண்ணால் 17,311 to 17,315. ஸோ இதில் வந்து அந்த டிஷ்யூ பிளாக் அதெல்லாம் வச்சு நம்ம கோட் யூஸ் பிரிக்கிறாங்க. ஸோ இது என்னன்னா, ஒரு ஏரியாவில் இருந்துச்சு கேன்சர்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல பண்ணணும். வேற இடத்துலேருந்து நம்ம ஸ்கின் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வந்து மோஸ்ட் மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டிய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா பயாப்சி ப்ரொசீஜர்ஸ் இந்த பிரெஸ்ட் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ பிரெஸ்ட்டில் வர ப்ரொசீஜர்ஸ் நம்ம கோட் யூஸ் பார்த்தீங்கன்னா 19,000 19,499. ஸோ இதில் வந்து நிறைய கோட் ரேஞ்சஸ் இருக்கும். லைக் வந்து நீடில் ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, பங்க்சர் ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸ்க்கும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். அது வந்து வித் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸா, அதாவது வித் கைடன்ஸா, வித்தவுட் கைடன்ஸா, அது மாதிரி கோடெலாம் நமக்கு புரியும். ஸோ அதுக்கேற்றவே நம்ம ஃபைனலாக நம்ம இந்த கோடுக்கு அரைவ் பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் இன்டிகுமெண்ட்ரி சிஸ்டம் பற்றி. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்ளி when you are going to code it, it will be very useful for you. Thank you so much. Bye.